சார், இந்த சென்னையில் வழக்கறிஞரோட வாகனத்தை வந்து இருசக்கர வாகனம் வந்து திருமாவளவன் கார் வந்து மோதுற காட்சிகள்லாம் பார்த்தோம். இந்த நிலையில் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, என்னை வந்து முறைச்சாங்க, அதனால 4 தட்டு தட்டணும் அப்படின்னு அவங்க வாயிலே ஒப்புக்கொண்டார். இதில் வந்து போலீஸ் வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ணலான்னு ஒரு குற்றச்சாட்டு. அவரு நான் தட்டுன்னு எல்லாம் சொல்லல, நீங்க கதை விடாதீங்க. ஒரு தலைவர் போயிட்டு இருக்கோம், இப்ப நாங்களே போறோம், சில தொண்டர்கள் உணர்ச்சி மீதியால யாரோ ஒருவர் வந்து வழிமறித்தாலோ இல்ல வாகனத்தில் அடிபட்டாலோ அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றப்ப தலைவர்கள் அமைதியாக இருந்தாலும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடம் கைகலப்புக்கு செல்வது எல்லா கட்சியும் நடக்குது. அதை நான் நியாயப்படுத்தல. அதே நேரத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள், அதுக்கு தானே நம்மள தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்தி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவரை பாதுகாத்து அனுப்பியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்கள் வண்டியில் அவர் வந்து இடிபட்டு அவர் முறைத்த காரணத்தினால் 4 தட்டு தட்டாங்கன்னு சொல்றது திருமாவளவன் போன்ற ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனுக்கு அது நல்லதல்ல, அழகல்ல என்றுதான் நான் பார்க்கிறேன். அது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும். அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கின கடனுக்கு தான் நாங்க இப்போ வட்டி கட்டிருக்கோம் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கடந்த ஆட்சிகளில் வாங்கின கடனுக்கு தொடர்கின்ற ஆட்சி அது கடன் கட்டுவது கட்டிதான் ஆகணும். இப்ப 26க்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்தால் இதுவரை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான வட்டியையும் அவர் கட்ட வேண்டும். குடும்பமானவரை கடனை அதிகரிக்காமல் இந்த இலவசமாக அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோங்கிற பேர்ல வளர்ச்சியை மனதில் வைத்து இலவசங்கள் தேவையானவற்றிற்கு மிகவும் பின்னடைந்தவர்களுக்கு உண்மையிலேயே தேவையானவர்களுக்கு அந்த இலவசங்களை வழங்க வேண்டும். அதுதான் வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது. இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாம் பல ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்ப அது வந்து அன்றைக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வையில அது கடனை தான் அதிகமாக்கிட்டு போவோம். இன்னும் வருங்காலத்தில் இப்ப 26 தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் வாரி வழங்காமல் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. விசிக ஆர்ப்பாட்டம் வந்து மதுரையில் நடைபெற்றது. அதில் ஒரு தொண்டர் திருமாவளவனுக்கு எதனா பிரச்சனைனா தீபாவளி வந்து பொதுமக்கள் கொண்டாட முடியாது, தமிழ்நாடு சமைச்சு போயிடும், பிரதமர் மோடி ஒரு காரை வந்து மறிப்போம் சொல்லியிருக்காரு. சில தொண்டர்கள் சில கட்சிகள்ல இது மாதிரி கொஞ்சம் அறவட்டுத்தனமா பேசதான் செய்வாங்க. அது தலைவர்கள் தான் அதெல்லாம் கண்டிக்கணும். இப்ப எங்க கட்சியில சில தொண்டர்கள் வண்டியில நாங்க போயிட்டு இருக்கப்ப இது மாதிரி போய் யாராவது ஒருவர் இடையூறாக இருந்தா போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் கரண்டு புரண்டா நடக்க போயிடுவாங்க. அது நம்ம பார்வைக்கு வர்ற போய் அங்கே இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் அதை தடுத்து இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கணும். அதுதான் திருமாவளவன் அவர்களும் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சமுதாய ரீதியா பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். ஒரு தமிழகம் முழுவதுமே திருமாவளவனை செஞ்சிட்டாங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எதிர் சமுதாயத்தை சேர்ந்த ஆர்ப்பாட்டம், இது சோசியல் மீடியால ஒரு பெரிய சமுதாய ரீதியில பிரச்சனையா போயிட்டு இல்ல. இது எல்லோரும் இப்ப தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சில பாமரத்தனமான செயல்பாடுகளை தவிர்த்து சோசியல் மீடியால நல்ல விஷயங்கள் நிறைய வருது. அதே போல மக்களை குழப்புகின்ற விஷயங்களும் கலவரங்களை தூண்டுகின்ற விஷயங்களுமே வருது. அதனால எல்லோரும் நாம் அனைவருமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் இதெல்லாம் சரியாக. குறிப்பாக எல்லாரையும் வழிநடத்துகிற அந்த தலைவர்கள் அதை சரி செய்ய வேண்டும்.